எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாழைக்காய் 65 வறுவல் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி அல்ட்ரா கிரைண்டரை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி பழைய இரும்பு கடைக்கு தான் கிரைண்டரை போடணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியூஸ் போயிருக்குங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் அவங்களோட சேனலில் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அவங்களுக்கான பதிவு தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி பேரை சொல்லி அவங்கள கீழே தள்ளி விட்டுட்டு நான் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. லைக்கு வியூஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு கிரைண்டரு மிக்ஸி இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்களாம் கிரைண்டரு மிக்ஸி எல்லாம். எந்த பிரச்சனையும் இல்லையா, டெய்லி மாவு ஆட்டிக்கிட்டு தான் இருக்காங்களாங்க. எனக்கெல்லாம் நல்லாயிருக்கு. அவங்க ஏன் கம்பெனி பேரை சொல்லி இப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த கம்பெனி பேரை சொல்லி நான் என்ன லட்சக்கணக்கிலையா சம்பாரிச்சிட்டேன்? நான் வாங்கினேன், என்னோடய அனுபவத்தை நான் சொன்னேன். இல்லை அவங்களுக்கு போட்டியாக நான் ஏதாவது கம்பெனி ஏதாவது வச்சுருக்கேன்னா, கிரைண்டர் கம்பெனி, அந்த கம்பெனி சரியில்லை, எங்கள் கம்பெனி வாங்குங்க அப்படின்னு. அவங்களுக்கு எடுத்து நான் வாழணும்னு நினச்சேன்னா நான் தான் கெட்டு போயிடுவேன். சரிங்களா? பொதுவாக யாராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு எடுத்து நம்ம வாழணும்னு நினச்சா நம்ம தான் கெட்டு போவோம். அவங்க நல்லா தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு தான் போவாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. நான்லாம் 17 வருஷமாக ஒரு ட்ரம் எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தது இன்னும் வச்சுருக்கேன்னு அவங்க வீடியோவில் காமிக்கிறாங்க. 17 வருஷமாக நான்லாம் இந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பாவே நான் பாதுகாப்பாக வச்சுருக்கேன். அவங்க கிரைண்டரெல்லாம் யூஸ் பண்ண தெரியாமல் இப்படி இது பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு நிறையா சொன்னாங்க. பரவாயில்ல, எனக்கு யூஸ் பண்ண தெரியாமலே இருக்கட்டுங்க. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் 17 வருஷமாக சாதாரண கிரைண்டர் தான், நார்மல் கிரைண்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கிரைண்டரை எதுக்காக கொடுத்தேன்னா, மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பல்லி 2-3 தடவை விழுந்துருச்சுங்க மாவில். தோண்டும்போது பார்க்கும்போது பல்லி உள்ளே இருக்குது. அது தெரியாமல் அரைபட்டு நம்ம சாப்பிட்டோம்னா பாய்சன் தானே, ஏன்னா குழந்தையெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு தான் அந்த கிரைண்டரை கொடுத்துட்டு இந்த கிரைண்டர் வாங்கினது காரணமேவும். அந்த கிரைண்டர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சரி, நம்ம பாதுகாப்பு தானே முக்கியம். இது மூடியோடு வருது, டேபிள் டாப் கிரைண்டரு. அதனால தான் இந்த கிரைண்டரு வாங்கினதுங்க. வாங்கும்போதெல்லாம் நல்லா சூப்பர் கிரைண்டர் தான். அதெல்லாம் எந்த மோட்ரு கல் எந்த குறையுமே சொல்ல முடியாது. இந்த லாக்கு என்றைக்கு போச்சோ அன்னைக்கிறது தான் எங்களுக்கு மாவு ஆட்ட மாட்டேங்குது. இந்த ஒரு உரல் போட்டால் 2 மணி நேரம் ஆகுது. என்ன பண்ணுறது? கொடுக்கவும் மனசு இல்லை. சரி, வீட்டளவுக்கு தான் ஆட்டுறோம்னு எங்கள் மாமா கூட புது கிரைண்டர் வாங்கி கொடுக்குறேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு. 500 கேட்குறாங்க அந்த கிரைண்டரை. 500 கொடுத்துட்டு நம்ம 6000 7000 5000 இந்த மாதிரி புது கிரைண்டர் வாங்கணுமேனு நான் வேண்டான்னுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலான்னுக்கிட்டு நாங்களும் 2-3 தடவை சரி பண்ணி தான் பார்த்தோம். செட் ஆகலை. என்ன பண்ணுறது? மற்றவங்கள கெடுத்து வாழணும்னு நினச்சோம்னா நம்ம தான் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம். என்னோடய அனுபவத்தை சொன்னேன். எங்களுக்கு கிரைண்டர் அமையலைங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமையாது. எந்த கம்பெனியாக இருந்தாலும் அமைகிறது தான் அமையும். எங்களுக்கு சீக்கிரமாக அந்த லாக் போனனால தான் பிரச்சனையாகும். ஒரு சிலரெல்லாம் ரொம்ப வருஷமாக 20 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்றலாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு அமைஞ்சது அவ்வளோதான். என்ன பண்ணுறது? எங்களோட நேரம். யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க. என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். வேறு எதுவுமேவும் கம்பெனியை குறை சொல்லி நம்ம ரீச் ஆகணும்னுலாம் இல்லைங்க. நம்ம வாழைக்காய் சிப்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணிவிட்டு இஞ்சி கொஞ்சமாக சின்ன துண்டு, ஒரு பூண்டு நல்லா தட்டி சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கிறலாம். 1-2 தட்டி நசுக்கி. இப்போ நம்ம வீட்டிலையேவும் நம்ம சிக்கன் 65 மசாலா செஞ்சு வச்சுருக்கோம். அதை தான் சேர்த்து நம்ம போட போகிறோம். அந்த மசாலில் பார்த்திங்கன்னா சுக்கு இது பூண்டு சேர்க்கல, அதனால தான் பார்த்திங்கன்னா தட்டி சேர்த்தேன். நம்ம சுக்கும் பூண்டு சேர்த்துருந்தோம்னா இது நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளித்து பிணைஞ்சு உடனே போட போகிறோம். மசாலா எதுவுமே பிரியாதுங்க. பிரியாமல் சூப்பராக வரும், எண்ணெயும் இழுக்காது. சிக்கனு மீன் எல்லாமே இந்த வாழைக்காய் காலிஃப்ளவரு கார்ன் எல்லாமே பொரிக்கலாம். நல்லா அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நம்ம சும்மா ஒரு காய் தானே, அதனால் அளவாக ஊற்றிக்கலாம். அது வெறுவாயிலே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கரலாங்க. ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமலும் அப்படியேவும் நம்ம ஊற்றி விட்டோம்னா சூப்பராக வந்துடும். அட்டகாசமாக
நம்ம செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். சூடாக சாப்பாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், பருப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் இவ்வளோ ஊற்றாம சும்மா கம்மியாக கூட ஊற்றி அப்படியே அந்த எண்ணெயிலேயும் லைட்டாக வேக விட்டு எடுத்துக்கிடலாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். தாளித்து எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெயிலே போட்டு எடுத்தாச்சுங்க. சாம்பார் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டோம். கீரை வச்சு எல்லாம் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. வெறுவாயில் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் நினச்சி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு ஒரு சிலர் கொடுப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். சிக்கன் மாதிரி நினச்சி சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்க விரும்பி. நாங்களாம் சின்ன பிள்ளையில் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டது இல்லைங்க. பொய்யே என்னத்துக்கு சொல்லணும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நாங்களாம் சிக்கனே சாப்பிட்டதில்ல. 65 சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதே நாங்களாம் சாப்பிட்டதில்ல. எங்கள் வீட்டுகளில் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதில்ல. நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். பிராய்லர்லாம் முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலலாம் சாப்பிட்டதே இல்லை. அதுக்கு இப்போ தானே பிராய்லர் நிறைய வந்திருக்கு. அப்போ எல்லாம் வீட்லேயே கோழி எல்லாமே வளர்த்தனால பிராய்லரெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதில்லைங்க. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் வாழைக்காய் 65 செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.